Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம ஸ்மோக்கி தந்தூரி சிக்கன் அதுவும் பேன்ல ஜூஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது போல கீறிக்கோங்க. அப்பதான் மசாலாலாம் உள்ள இறங்கும். நல்லா ரெண்டு சைடும் ரெண்டு கோடு போல கீறிக்கோங்க. ரொம்ப டீப்பா கட் பண்ணிடாதீங்க. இப்போ விங்ஸ்லயும் அதே போல கோடு போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 3 லெக் 4 விங்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கான மசாலா குவான்டிட்டி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இது போல எல்லா பீசஸையும் கீறி வச்சாச்சு. இப்போ மேரினேட் பண்ணிடலாம். 1/4 கப் கெட்டியான தயிர், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் ஒயிட் வினிகர், 1/2 லெமன் போல ஜூஸ் பிழிஞ்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, குங்குமப்பூ 2, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நடுவில் கீறி விட்டோம்ல, அது உள்ளெல்லாம் நல்லா மசாலா எடுத்து கோட் பண்ணிடுங்க. உள்ளே நல்லா இறங்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 1 ஹவருக்கு மினிமம் 30 மினிட்ஸாவது வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 hour later. 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். இப்போ இந்த ஆயிலும் பட்டரும் பேன் ஃபுல்லாக கோட்டார போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை போட்டுடலாம். இது ஒரு 8 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த மசாலாலாம் பட்டரோடு சேர்ந்து ஒரு வாசனை வரும் பாருங்க, செம்மையாக இருக்கும். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை திருப்பி போட்டுக்கோங்க. 7லேருந்து 8 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். சிக்கன் குக் ஆகிறதுக்குள்ளே இப்போ நம்ம கறி துண்டை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு துண்டு கறி வச்சுடுங்க. இதை நல்லா சூடு பிடிக்கட்டும். 5 to 6 மினிட்ஸ் ஆகும். நம்ம ஜூஸியான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். சிக்கன் எல்லாத்தையும் ஒரு பவுலில் வச்சுடுங்க. ஒரு சில்வர் கப்பை இது உள்ளே வச்சுடுங்க. இதில் தான் நம்ம கறி துண்டு வைக்க போகிறோம். கறி துண்டு ரெடியாக இருக்குது. இது போல் நல்லா சூடு பிடிச்சிருக்கணும். இதை கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கப்பில் வச்சுடுங்க. இப்போ இது மேலே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்ற போகிறோம். நெய் ஊற்றின உடனே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் மூடி வைக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம். நமக்கு நல்ல ஸ்மோக்கியான ஃப்ளேவர் கிடைக்கும். 1 minute 37 seconds later. இப்போ நம்ம இதை திறந்துடலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்மோக்கியான ஜூஸியான பேன்லேயே செய்யக்கூடிய ஈஸியான தந்தூரி சிக்கன் ரெடி. நான் இப்போ இதை மயோனைஸ்ல டிப் பண்ணி சாப்பிட போகிறேன். ஜூஸியாக சூப்பராக இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அன்பாக சமைங்க, அழகாக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.